ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா போஸ்ட் தரப்புலேருந்து ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த பிடிஎஃப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த டேட்டில் கூப்பிட்ருக்காங்க, அங்கே போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும், நீங்களும் உடனே பார்த்து பயனடைவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததே உங்கள் அஃபிஷியல் ஜிடிஎஸ் வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. வந்ததையுமே சைடில் பாருங்கள் ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஜூலை 24 அப்படின்னு இருக்குது பாருங்கள். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதையுமே ஸ்டேட் வைஸாக ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் தமிழ்நாடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சைடில் பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்னு இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்துட்டு டவுன்லோட் ஆயிருச்சு. இதில் மேலேயே பாருங்கள் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே பாருங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இதுக்கு உண்டானது அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்தே அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரையில் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ப்ளஸ் வந்து இதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும்னா, ஆன்லைனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணீங்களோ அதோட 2 செட் வந்து செல்ஃப் அட்டேச்டு வச்சுட்டு நீங்கள் கொண்டு போகணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் டிவிஷன், ஆஃபீஸ், போஸ்ட் நேமு, நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதுதான் முக்கியமானது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மார்க்கில் வரீங்க அப்படின்னு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு நிறைய இருக்குது, தேட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பாருங்கள் இந்த சர்ச் ஐக்கான் இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துட்டு அங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே இந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்ட்டு. ஸோ இது போல் தெரியாத உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது போல் ஒரு நல்ல பயனுள்ள தகவலுடன் மீண்டும் வருகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.